இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக செயற்குழு ஆனது பொதுக்குழு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு வருது. இதுல 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்மானம். நிறைய பாசிட்டிவான சிக்னல் இருக்கு. இப்ப முதல் தீர்மானமே என்னன்னா, பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பு அதுல இருக்கிறது. அப்படின்னா அந்த அழைப்பு டிடிவி தினகரனுக்கும் பொருந்தும். ஏடிஎம்கேங்கிற கட்சிக்குள்ள அவர் என்னைக்கு வர முடியும், அவரே தனி கட்சி வச்சுட்டு இருக்க. ஆனால் என்டிஏ அதுக்குள்ள அவர் வரலாம். அதற்கான ஒரு அழைப்பாக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே அவர் என்டிஏல இருக்கிற வரைக்குமே அவருக்கு எதிராக எனக்கு தெரிய எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தும் சொன்னதில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி சிட்டி சிவில் கோர்ட்ல ரொம்ப முன்னால ஏடிஎம்கே டிடிவி தினகரனுக்கு எதிராக போட்ட ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ அந்த மொத்த வழக்கையுமே எடப்பாடி தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்டது. இது டிடிவி தினகரனுக்கு சாதகமான அம்சம். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல, அவராக விலகி கொண்டார். என்டிஏ அவரை வெளியேற்றல, அவரா என்டிஏ விட்டு வெளியேறினார். இப்ப முதல் தீர்மானத்திலேயே பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறதும், தமிழக என்டிஏல யார் இடம் தரணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியே டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இருப்பதும், ஏற்கனவே ஏப்ரல் 12ஆம் தேதி பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான். அது எதுவும் புதுசு இல்லை. அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார், எடப்பாடியினுடைய தலைமையின் கீழ் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. சோ அவர் தான் முதல்வர் கேண்டிடேட். இப்ப அப்படித்தான் ரீசெண்டா பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் நாங்க. அதே போல நிதிஷ்குமார் தான் முதல்வர் ஆனார். அதனால முதல்வர் வேட்பாளர்ங்கிறது தமிழக என்டிஏ பொறுத்தளவுல எடப்பாடி தான்ங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட வேற யார் இருக்க முடியும்? அது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக என்டிஏ தலைவர் எடப்பாடி தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அப்பவே அமித்ஷா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார். அவர் எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா, எப்படி என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடியோ அதே போல தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. யாருக்காவது டவுட் இருந்தால் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி அமித்ஷாவோட பிரஸ் மீட்டை இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம். இன்னைக்கும் அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. சோ அமித்ஷா என்ன சொன்னாரோ அந்த விஷயங்களுக்கு வரி வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவையும் செயற்குழு. அதனால இது ஒரு பெரிய உற்சாகத்தை அதிமுக கேடருக்கு என்டிஏக்கு கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இது ஒரு பாசிட்டிவானது. ஒரு பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய அத்தனை பேர் வரணும்னு அழைப்பு அதிகாரபூர்வமா விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டிடிவி தினகரன் உட்பட எல்லோருக்குமே ஒரு நல்ல சமிக்கைன்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.